எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மக்கள் அண்ட் ப்ரெஸ் உங்க எல்லாருக்கும் வெயிட் பண்றதுக்கு சாரி. And thank you so much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually one kutti story irukku. நான் நடிக்க ஆரம்பிச்ச உடனே had done a small scene in இனிமை இப்படிதான் with Santanam sir. He was my first co-actor. ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும் போது அண்ட் கரெக்ட்லி கட் டு 7 years பேக். Now I'm working with him and ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னு பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறைய வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And kandipa இந்த படம் வந்து நான் திலுக்கு துட்டு பார்த்தேன் தியேட்டர்ல. And I was so stunned and I really loved it. So I am part of it. So எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க and don't support piracy. See you. Love you guys. Bye. எல்லாருக்கும் வணக்கம். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அப்போ காமெடி பஜார் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, என்னையும் சேர்த்து பிஸி ஆகுறேன்னு சொல்லி விட்டார். இல்லைன்னா அன்றைக்கே தலைவனோட வேற லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலிமா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடைச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி, அதை பற்றி சொல்ல தேவையில்ல, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் அடிச்சது ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம்.